வணக்கம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள உள்ள தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினை அறிமுகம் செய்யப்படுகிறது. மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் பெயரில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள உள்ள தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினை அறிமுகம் செய்யப்படுகிறது. ஜூலை 7 சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கிறார் இபிஎஸ். தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான இலச்சினை இன்று வெளியிடப்படுகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 7ஆம் தேதி முதல் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பிலான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதல் கட்ட சுற்றுப்பயணமாக இது இருக்கும் என்று ஏற்கனவே அதிமுகவினர் அறிவித்திருந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மேற்கொள்ள உள்ள அந்த சுற்றுப்பயணத்திற்கான லட்சினை தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த லட்சினையை பொறுத்தவரை புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்று குறிப்பிட்டு அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி உட்பட அதிமுகவின் முக்கிய நிர்வாகிகள் இணைந்து தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த லட்சினை வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான பாடல் ஒன்றும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 7ஆம் தேதி கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார். அதன் தொடர்ச்சியாக தஞ்சை மாவட்டம் பசுக்கோட்டை பேராவூரணி சட்டமன்ற தொகுதியில் 23ஆம் தேதி தன்னுடைய முதற்கட்ட சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்ய இருக்கிறார். ஒவ்வொரு எடப்பாடி பழனிசாமி என்னும் நான் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் இபிஎஸ் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். மேட்டுப்பாளையத்தில் வரும் 7ஆம் தேதி சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் இபிஎஸ். ஜூலை 23ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தனது முதல்கட்ட தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்கிறார். விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து விவரங்களை வழங்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து தேர்தல் பணிகளையும் தற்பொழுது அதிமுக தொடங்கி இருக்கின்றது. அதன்படிதான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரும் 7ஆம் தேதி முதல் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை தொடங்குகின்றார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய 234 சட்டமன்ற தொகுதிகளையும் கடந்து செல்லக்கூடிய விதமாக சுற்றுப்பயணத்தை திட்டமிட்டிருக்கின்றார்கள். முதல்கட்ட சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை மேற்கு மாவட்டத்தில் தொடங்கி டெல்டா மாவட்டங்களில் நிறைவடைய விதமாக வரும் 23ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பட்டுக்கோட்டை ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இந்த முதல்கட்ட சுற்றுப்பயணம் நிறைவடைய இருக்கின்றது. அதற்கான லட்சணையை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் வெளியிட்டிருக்கின்றார். புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம் என்று குறிப்பிட்டு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த லட்சணையிலே கை விரல்கள் முடக்கப்பட்டு உயர்த்தி பிடித்தவாறு அந்த தோற்றம் இருக்கக்கூடிய விதமான லட்சணையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுப்பயணத்திற்கான பிரத்யேக பாடல் ஒன்றையும் தற்பொழுது அதிமுக சார்பில் வெளியிட்டிருக்கின்றார்கள். ராயப்பேட்டை எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகளோடு இணைந்து எதிர்க்கட்சி தலைவரான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த லோகோ, அதாவது லட்சணை மற்றும் சுற்றுப்பயண பாடலை வெளியிட்டிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக அடுத்த கட்டமாக வரும் 7ஆம் தேதி முதல் இந்த சுற்றுப்பயணம் வேகம் எடுக்கும் என்ற தகவலை அதிமுகவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக தன்னுடைய சுற்றுப்பயணத்திலே தேர்தல் பரப்புரைகளில் வழக்கமாக தான் கையாளக்கூடிய அதே பாணியிலான தேர்தல் பிரச்சாரத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னெடுக்க இருக்கின்றார். அதன்படி திமுக மீதான பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக முன்வைத்து வாக்காளர்களை சந்தித்த அதிமுகவிற்கும் கூட்டணி கட்சியினருக்கும் வாக்குகளை திரட்டக்கூடிய விதமாக இந்த முதல்கட்ட சுற்றுப்பயணமே அமையும் என்ற தகவலை அதிமுகவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்போது இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு, இந்த ஆட்சியில் நடைபெற்று இருக்கக்கூடிய லாக்அப் மரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் திமுக அறிவித்து தற்போது வரை நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் முதன்மைப்படுத்தி தன்னுடைய சுற்றுப்பயணத்திலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுவார் என்ற தகவலையும் அதிமுகவினர் தெரிவித்திருக்கின்றார்கள். அதன் குறிப்பாக கடந்த காலங்களில் இருந்ததை போன்ற சுற்றுப்பயணமாக இல்லாமல் இந்த முறை பல்வேறு புதிய யுக்திகளை பயன்படுத்த இருக்கின்றார்கள் வாக்காளர்களை கவரக்கூடிய விதமாக. அதன்படி அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய தேர்தல் பரப்புரையின் பொழுது ரோட் ஷோ செல்ல இருக்கின்றார். அதன்படி நடந்து சென்று பொதுமக்களை சந்திக்க இருக்கின்றார். குறிப்பாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் தொகுதியினுடைய தலைநகரில் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களிலே அந்த ரோட் ஷோ இருக்கும் என்ற தகவலை அதிமுகவினர் கூறியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தேர்தல் பரப்புரைக்காக தான் பயன்படுத்தக்கூடிய தேர்தல் பரப்புரை வாகனத்தில் சென்று வாகனத்தில் நின்றவாறு வாக்காளர்களை பொதுமக்களை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவாகவும் கூட்டணி கட்சிக்கு ஆதரவாகவும் தன்னுடைய அந்த தேர்தல் பரப்புரை சுற்றுப்பயணத்தில் வாக்குகளை கவரக்கூடிய விதமாக உரையாற்றுவார் என்ற தகவலையும் கூறியிருக்கின்றார்கள். தற்பொழுது அதற்கான லட்சணை மற்றும் தேர்தல் பாடல், அதாவது தேர்தல் சுற்றுப்பயணத்திற்கான பிரத்யேக பாடல் ஒன்றையும் எம்ஜிஆர் மாளிகையில் ராயப்பேட்டையில் வெளியிட்டிருக்கின்றனர்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.